ஏக்கோ ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போங்க. ஒரு சூப்பர்வைசர் கூப்பிடுறேங்கிற மட்டும் மரியாதை இருக்கா? ஆடி அசிஞ்சி மெது வரது போது ஆமாம் கூட இதோட ஸ்பீடாக வரும். மேடம் எதுக்கு கூட்டிய? நான் அர்ஜெண்டாக வீடு வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். யாரும் வந்தா அன்னைக்கு இப்போ தான் நீங்கள் போனீன்னு சொல்லணும், அவ்வளோதானே? அதுக்கப்புறம் அதை நான் சொல்கிறேன் மேடம். இங்கே உள்ள ஆளுங்க யாரும் வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதானே? நீங்களும் வெளியே போகாமல் இங்கேயே இருங்க. வேற என்ன வழி? மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் இங்கே இருந்து தானே ஆகணும். சம்பளம் தான் உங்களுக்கு தர தானே செய்யும். அப்படி இருக்கிறதுல நீங்கள் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா? என்னம்மா இவ சம்பளமே வாங்காத மாதிரி பேசுக்கா. என்னக்கா உங்கள் சூப்பர்வைசர் என்னத்தை சொல்லிட்டு போகிறா? அவ வீடு வரைக்கும் போகிறாளாம். யாரும் வந்த அன்னைக்கு அவள் இப்போ தான் போனான்னு நான் சொல்லணுமா? அவள் அர்ஜெண்டாக வீடு வரைக்கும் போகிறாளா? வீடு வரைக்கும் எதுக்கு போவா? ஒழுங்கு தானே போவா. ஏக்கோ எங்களுக்கும் வயிறு பசிக்கு, நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வரோம். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, வீட்டுக்கு போய் சாப்பிட போட்டான்னு. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நாங்கள் தரோம். நீங்கள் தாரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் சாப்பாடு தான் கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிய. நான் தான் ஏற்கனவே சாப்பாடு அங்கே இருக்குன்னு சொன்னேன்ல, அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம். சரி ஏக்கோ, அப்போ சாப்பாடு போய் எடுப்போம். சாப்பாடு எடுக்கணுமா? இப்போம்மா சாப்பாடை இப்போ எடுக்கண்டா, வேற எப்போ எடுக்கணும்? எல்லா ஆள்களும் எந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுக்கும்ல, அப்போ நம்மளும் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம். ஏ சின்ன பொண்ணு, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். எனக்கும் அதுதான் சரியாப்படுது. வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஏ சொன்னா கேளுங்கம்மா, வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட வேண்டாம், இங்கேயே சாப்பிடலாம்னு சொல்றேன்ல, கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்லுறதை கேட்டுட்டு சாப்பிடாமலே சும்மாவே எங்களால் நின்றுட்டு இருக்க முடியாதுக்கா. சரி நீங்கள் பேசுகிறத கேட்டாலே உங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என் கூட வாங்க, அங்கே போய் சாப்பிடுவோம். ஏக்கா இங்கே தான் நல்ல இணல் இருக்குல்ல, இதுலேருந்து சாப்பிடுவோமே. ஆமாம் இங்கே கூட இணலாக தான் இருக்கு. சரி அப்போ இங்கேயே சாப்பிடுவோம். 2 பேரும் வேற எங்கேயும் போயிடாதுங்க, இங்கேயே இருங்க. நான் அங்கே போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அப்புறமா 3 பேரும் இதில் உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாத்து கூடயும் சேர்ந்து சாப்பிட்டா வகை வகையாக சாப்பிடலாம். ஆனால் நம்ம தனியாக சாப்பிட்டோம்னா என் வீட்டு சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட முடியும். ஏக்கா அப்போ அவ எல்லாரும் எந்திரிச்சு வரட்டும், அப்புறமாவே நம்ம சாப்பிடுவோம். உங்களுக்கு தான் ரொம்ப வயிறு பசிக்குன்னு சொன்னீங்கள. வயிறு பசிக்க தான் செய்யுதுக்கா, இருந்தாலும் எல்லாரும் எந்திரிச்சு வரட்டும், அப்புறமாவே சேர்ந்து சாப்பிடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் எந்திரிச்சிருவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். சரிக்கா சேர்ந்தே சாப்பிடுவோம். அரை மணி நேரத்திற்கு பிறகு சிக்கன் பிரியாணி வாசனை ஆளை தூக்குது. பாட்டி இப்படி தான் நீங்கள் என்னைக்கும் நிறைய பிரியாணி கொண்டு வருவீங்களோ? தினமும் இதே மாதிரி நான் நிறைய பிரியாணி கொண்டு வரேன்னா தினமுமே விசேஷ வீடு இருக்கணுமா? பாட்டி அப்படின்னா இது உங்கள் வீட்டு பிரியாணி இல்லையா? எங்கள் வீட்டு பிரியாணி தான், ஆனால் இது விசேஷ வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது. விசேஷ வீட்டு பிரியாணியா? அதான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீயும் தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரி பாட்டி. பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, அவ்வளோத்தையும் எடுத்து சாப்பிடு. சரி பாட்டி சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் 2 பேர்த்தையும் இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்ததுலையே, நீங்கள் இந்த வேலைக்கு புதுசா? ஐயோ அக்கா, நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டியே. நாங்கள் இங்கே வேலைக்குன்னு வரல, எங்கள் அக்காவுக்கு துணைக்கிண்டில் வந்தோம். உங்கள் அக்கா இங்கே வேலை பார்க்காவ? ஆமாம், அவைய இங்கே தான் வேலை பார்க்காவ. இங்கே தான் வேலை பார்க்கவளா? உங்கள் அக்கா யாரு? உங்கள் பக்கத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கவள, அவைய தான் எங்கள் அக்கா. இவியலோட தங்கச்சியா நீங்கள் 2 பேரும்? ஏடி கதை விட்டுட்டு இருக்காம சாப்பிடு. என்ன சின்ன பொண்ணு, உன் தட்டில் உள்ள பிரியாணியெல்லாம் காணையில? உன்னைய மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாவ, அதெல்லாம் அப்பதே காலி பண்ணியாச்சு. நம் என்னடி சின்ன பொண்ணு, தட்டில் ஒத்த பருக்க விடாம அவ்வளோத்தையும் வளைச்சு இன்னைக்கு இருக்க? எனக்கு இருக்கிற பசிக்கு உன் தட்டுல இருக்கிற பிரியாணி தந்தாலும் இதே மாதிரி காலி பண்ணி தந்துடுவேன். நீ ஒன்றும் காலி பண்ணி தரேன்டாம், என் தட்டில் உள்ள பிரியாணியை நானே காலி பண்ணிக்கிட்டேன். நம் பாட்டி தட்டை எங்கே கழுவணும்? நீங்கள் 2 பேரும் தின்றுக்க சடைக்கு தட்டை கழுவ வேண்டிய அவசியமே இல்லையே. அது வந்து பாட்டி, நீங்கள் தந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தா அதான் அவ்வளோத்தையுமே சாப்பிட்டுட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இருக்கட்டுமா, பரவாயில்ல. இப்போ உங்களால் இந்த சாப்பாடை சாப்பிட முடியலையா? எதுக்குமா கேட்க? சாப்பிட முடியலன்னா அவ்வளோத்தையும் என் தட்டில் போட்டீங்கன்னா நான் ஒரு பருக்க விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுவேன். என்னது அவ்வளோ சோத்தையும் நான் உனக்கு தரணுமாக்கும்? உனக்கு ரொம்ப தான் ஆசை, என் சோத்தை எதுக்குமா நான் உனக்கு தரணும்? திங்க முடியாமல் நீங்கள் பார்த்து இருந்தீங்களக்கா, அதான் கேட்டேன். உங்களுக்கு தர விருப்பலைன்னா நீங்களே தின்னுங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். இதுக்கு போய் அழுதே மாளாத, உனக்கு வேணா இந்த மீன் எடுத்துக்க. ஐ மீன்? ஏ சின்ன பொண்ணு, இந்த மீனை திங்காத.
இப்போ எதுக்கு அவளை திங்க விடான்னு சொல்லுங்க. நான் பாசமாக தான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். சின்ன பொண்ணு நீ எதை சாப்பிடு. சொன்ன கேளு சின்ன பொண்ணு, அதை சாப்பிடாத, அது நல்லதில்லை. எந்த இந்த மீன் நல்லது இல்லையா? நீ ரொம்ப ஓவராக தான் பேசுகிற. இந்த மீனை நான் காலையில் தான் 200 ரூபா கொடுத்து வாங்கி துண்டு துண்டாக வெட்டி என் கைப்பட பொரிச்சு கொண்டு வந்திருக்கேன். இது நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, உனக்கு ரொம்ப தான் திமிரு. ஏ சின்ன பொண்ணு சொன்ன கேளு, திங்காத. இப்போ நான் இதை திங்கணுமா திங்க விடலாம்? இந்த மாதிரி சின்ன பொண்ணு நான் சொல்லுறத கேளு, இதை தின்னு. சொன்ன கேளு, திங்காத, இது நல்லதில்லை. நெபரு நான் கோவப்படக்கூடாதுன்னு பொறுமை போயிட்டுருக்கேன். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இப்படியே என் மீனை குறை சொல்லிட்டு இருந்தா வச்சுக்க, அப்புறம் இங்கே நடக்கிறதே வேற. உங்கள் மீனை நான் இங்கே குறைச்சோன்னே உங்களுக்கு என்ன ஆச்சு? வேலைக்கு வந்த இடத்துல கடந்து சண்டை போட்டுக்கிட்டு கிடைக்கிய. ஏக்கா நீங்களே கேட்டுக்கிட்டு தானே இருக்கியா? என் மீன் நல்ல மீன் இல்லைன்னு இவ குறை சொல்லிகிட்டே இருக்கா. அதான் நான் அவளை திட்டிகிட்டு இருக்கேன். எதுக்கு உமா நீ குறை சொல்லுங்க? அவளை திங்க விட வேண்டியது தானே. ஏக்கா நான் சொல்லுகிறத நீங்களாவது புரிஞ்சுடுங்க. இந்த மீனை சின்ன பொண்ணு சாப்பிடுக்கிறதே நல்லது இல்லைக்கா. நெபரு மறுபடி நல்லதில்லைன்னு சொல்லாத, அப்புறம் நான் கொலகாரியை மாறிடுவேன். இப்போ என்ன காரணத்துக்காக அவளை திங்க விடன்னு சொல்லுங்க? உனக்கு வேணுமா? எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணுங்கிறதுக்காக ஒன்றா நான் அவளை திங்க கூடாதுன்னு சொல்லலை. வேற எதுக்காக திங்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஏக்கா அவள் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலக்கா. ஆமாம் சாப்பிட்டா. அதுக்கு என்ன இப்போ? சிக்கனு கூட மீன் சாப்பிட்றது நல்லது இல்லைக்கா. நல்லது இல்லையா? யார் சொன்னா? எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. எதுக்கு ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது? ரெண்டையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல அது விஷமாக மாறிடுமா. ஏன் சித்தியா கேட்டுட்டு தானே இருக்கியா? இவ சொல்லுறது உண்மையா? கேட்டுட்டு தாம்மா இருக்கேன். எங்கள் தாத்தாவும் இப்படிதான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து திங்காதான்னு சொல்லுவ. இவ சொல்லுறத பார்த்தா ஒருவேளை உண்மையாக தான் இருக்கும் போல. நல்லது இல்லைன்னு அவள் சொல்லுகாளா? நீ திங்கண்ட என்கிட்ட தந்துருமா? சரிக்கா எடுத்துடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ நேரம் கையில் வச்சுட்டு இருப்பேலாம். எல்லாத்தையும் கூடையில் வைங்க. வயிறு ஃபுல்லாக பிரியாணியை சாப்பிட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புக்கோம். நீங்கள் வேலையை பாருங்க. பாட்டி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், கோவப்பட மாட்டேல? கோவப்பட மாட்டேன். என்னன்னு கேளுமா? இந்த வயசான காலத்தில் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமாக இருக்காம எதுக்கு பாட்டி இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க? எனக்கு இங்கே வேலை செய்கிறது சிரமமே இல்லைம்மா. ஆனால் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு சங்கடமாக இருக்குது. என்ன பாட்டி சொல்லுது? வீட்டில் இருக்கிறது சங்கடமாக இருக்கா? நான் இன்னைக்கு வேலைக்கு வந்தப்போ இவ்வளோ நேரத்தில் மதிய சாப்பாடே சாப்பிட்டாச்சு. ஆனால் நான் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்க இவ்வளோ நேரத்துக்கு காலையில் சாப்பாடு கூட சாப்பிட்ருக்க மாட்டேன். என்ன பாட்டி சொல்றிய? நீங்கள் சொல்லுறதை பார்த்தா அவங்க மருமக பெரிய கொடுமைக்காரி மாதிரிலாம் தெரியுது. அவள் கொடுமைக்காரிலாம் இல்லை. வேலை செய்யாமல் வெட்டிய வீட்டில் இருந்தோம்னா இதே நிலமை தான். நீங்கள் சொல்கிறதும் சரிதான்.